கோவை கரும்புக்கடை இஸ்லாமியா பள்ளி மைதானத்தில் நடைபெற்று வரும் பக்ரீத் சிறப்பு தொழுகை நிகழ்ச்சியில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, அங்கு எவ்வளவு பேர் கூடியிருக்கிறார்கள்? இன்று பக்ரீத் பெருநாள் எப்படி கொண்டாடப்படுகிறது? விவரங்கள். ஜெனிஃபர், நாடு முழுவதும் பக்ரீத் பண்டிகை இன்று காலை முதல் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக கோவையில் கரும்புக்கடை பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியா பள்ளி மைதானத்தில் இந்த பக்ரீத் சிறப்பு தொழுகை நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. இந்த சிறப்பு தொழுகை நிகழ்ச்சியில் 10,000க்கும் மேற்பட்டோர் ஒரே இடத்தில் மைதானத்தில் ஒன்று கூடி இந்த சிறப்பு தொழுகை நிகழ்ச்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. கோவையை பொறுத்தவரை சுமார் 100க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் இது போன்ற ஒரு சிறப்பு தொழுகை நிகழ்ச்சிகளானது அங்கங்கே நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அனைத்து இடங்களிலும் காலை முதலே தனித்தனியாக சிறப்பு தொழுகை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமியா பள்ளி வாசலில் நடைபெற்று வரக்கூடிய இந்த தொழுகையில் காலை முதலே சாலையாக வந்த இஸ்லாமியர்கள் தனித்தனியாக ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் அமர்ந்து தற்பொழுது சிறப்பு தொழுகை நிகழ்ச்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்களை பொறுத்தவரை 2 முக்கிய பண்டிகைகள் கொண்டாடப்பட்டு வருகிறது. பக்ரீத் பண்டிகை மற்றும் ரம்ஜான் பண்டிகை ஆகிய 2 பண்டிகைகள் கொண்டாடப்பட்டு வருகிறது. தற்பொழுது பக்ரீத் பண்டிகையை பொறுத்தவரை இஸ்லாமியர்களில் இறை தூதராக இருக்கக்கூடிய முகமது இப்ராஹிம் தனது மகன் இஸ்மாயிலை பலியிட முன்வந்ததை அந்த தியாகத்தை போற்றும் விதமாக தியாக திருநாளாக அனுசரிக்கப்பட்டு அந்த தியாக திருநாளை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கொண்டாடி வருகிறார்கள். அந்த தியாக திருநாளுடைய ஒரு பகுதியாக தற்பொழுது இன்றைய தினம் இந்த சிறப்பு தொழுகை நிகழ்ச்சியானது உலகம் முழுவதும் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பு தொழுகை நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இன்றைய தினம் சிறப்பு தொழுகை நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு தங்களிடம் இருக்கக்கூடிய ஆடு மாடு உள்ளிட்ட விலங்குகளை குர்பானி என்று அழைக்கப்படக்கூடிய தனித்தனி பங்குகளாக பங்கெடுக்கப்பட்டு அதை ஒரு பங்கை தாங்கள் வைத்துக் கொண்டும் மற்றொரு பங்கை ஏழை எளியவர்களுக்கு வழங்கியும் இந்த பக்ரீத் பண்டிகையை மிக சிறப்பாக கொண்டாட இருக்கிறார்கள். இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த சிறப்பு தொழுகை நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிறப்பு தொழுகை நிகழ்ச்சிக்கு பின்னர் குர்பானி வழங்கக்கூடிய நிகழ்வுகளும் அதனைத் தொடர்ந்து அந்த இறைச்சி மூலம் சமைக்கப்பட்ட உணவை அந்த அருகில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் வழங்கி இந்த பக்ரீத் பண்டிகையை மிகுந்த சிறப்புடன் கொண்டாடுவதற்கு ஆயுதமாக இருக்கின்றனர். ஜெனிஃபர், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி குருசாமி.